முத்தையா உணவகத்தில் வந்து மான்கறி பிரியாணி சேல்ஸ் பண்ணுறாங்கங்க. இன்றைக்கி வந்து மான்கறி பிரியாணி வந்து நம்ம இன்றைக்கி வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மான்கறி பிரியாணி வந்துருச்சு, டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பார்க்க மட்டன் பிரியாணி மாரி தான் இருக்குது. ஓகேவா, மான் கறி சாப்பிட்றோம். இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து முத்தையாவில் வந்து மான் கறி சாப்பிட்டுருக்கோம். ஓகே, நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவோம் மான் கறி பிரியாணி. சிங்கப்பூரில் உள்ளவங்க வந்து மேக்ஸிமம் சாப்பிட்லாம். இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் அலோடு கிடையாது. இதுமாரி ஃபாரினில் போனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து எங்கேயுமே சாப்பிட முடியாது, கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாது. ஓகே தான், சிங்கப்பூரில் இருந்துட்டு பார்க்குறவங்க முத்தையா வந்து சாப்பிடுவோம். பெஸ்ட்டாக தான் இருக்குது. மட்டன் ஃபீல் தான் இருக்குது. வந்து மட்டன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. மட்டன் மசாலா தான் போட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. மட்டன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோன்னு தெரியல, ஆனால் இன்னும் பில்லு போட்டான்னு தெரியும். எவ்வளோ பிரியாணி என்னன்னு தெரியல. சிங்கப்பூரில் பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அதேமாரி வந்து சரக்குலாம் அலோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரக்குலாம் அலோடு கிடையாது. ஒன்லி பிரியாணி மட்டும்தான். சரக்குலாம் குடிக்கலாம் அப்படின்ட்டு யாருமே இங்கே வராதிங்க. பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறவங்க சரக்கு யாருமே கிடையாது. மற்ற கடையில் இருக்குது, இந்த கடையில் சரக்கு கிடையாது. ரஃப்பாக தான் இருக்கும். வந்து மட்டன் போல தான் இருக்கும். அவ்வளோ அமௌண்ட் தான். சிங்கப்பூர் டாலர் வந்து வாங்கி ஒரு அமௌண்ட்டு வந்து இந்தியா ரூபாய்க்கு வந்து 700 ஒரு பிரியாணி. சாப்பிட்டு ஃபாரினுக்கு போனீங்க அப்படின்னா மான் கறி ட்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. ஊரில் சாப்பிட்றதுனா வாய்ப்பே கிடையாது. அப்படியே ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். நிறையா இருந்தது மட்டன் மட்டனுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரஃப்பாக இருக்கு. வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. மட்டன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. லைட்டாக வந்து ரஃப்பாக இருக்கு. டயர்டாகிடுச்சு. வாய் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஹார்டாக இருக்கா, நல்லா வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாம்பார் ஒரு நாள் வந்து பகலில் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வந்தேன்.
ஒரு மதியம் வந்து சாப்பிட்டா சூப்பராக இருந்திருக்கும் போல டவுட்டாக இருந்துச்சு.